கவர்ச்சி நடிகைக்கு வீடு, தண்ணி போடுற பழக்கம், கவுண்டமணியோட ரகசியத்த உடைச்ச நடிகர். தமிழ் திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு முத்திரைய பதிச்ச காமெடி நடிகரா அறியப்பட்ட கவுண்டமணி பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இவரு குண்டக்க மண்டக்க பேசக்கூடிய டயலாக்குகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில பிரபலமாச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற கோயமுத்தூர் மாவட்டத்துல வள்ளக்குண்டாபுரம் பகுதியில பிறந்தவரு. இவரு பெரும்பாலான படங்கள்ல நகைச்சுவை நடிகர் செந்திலோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. சினிமாவுல முட்டி மோதி முன்னுக்கு வந்த கவுண்டமணி பல இன்னல்கள பட்டதுக்கு அப்புறம் தான் திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாரு. ஆரம்ப காலங்கள்ல நடிகர் கவுண்டமணி திரைப்படங்கள்ல நடிக்கும்போது தனிச்சு நடிச்சு வந்தாரு. அதுக்கப்புறமா செந்திலோட இணைஞ்சு நகைச்சுவை காட்சிகள அமைச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து மாபெரும் வெற்றிய பெற்றாங்க. இவங்க 2 பேரும் பேசக்கூடிய உரையாடல்கள் மக்கள் மத்தியில பிரபலமாச்சு. அதுலயும் குறிப்பா கரகாட்டக்காரன்ல வந்த வாழைப்பழம் வாங்குற சீன் பத்தி சொல்லவே வேணாம். எத்தன தடவ பார்த்தாலும் சலிப்பே ஏற்படுத்தாத அந்த காட்சிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளும் ரசிச்சு பார்ப்பாங்க. வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய இந்த சீன பார்த்தா கட்டாயமா நோய் நம்மள விட்டு ஓடிடும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் படத்துல இடம் பிடிச்ச அரசியல்னா இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற டயலாக் இன்னைக்கு வரைக்கும் பிரபலமா இருக்கு. இதுவரைக்கும் ஏறத்தாழ 450க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய கவுண்டமணி 10 படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. நடிகர் கவுண்டமணி பத்தி சில விஷயங்கள இப்போ பிரபல நடிகர் மற்றும் திரைப்பட விமர்சகரான பயில்வான் ரங்கநாதன் சமீபத்திய வீடியோ ஒண்ணுல பேசின விவகாரமான விஷயங்கள பகிர்ந்திருக்காரு. அந்த வகையில நடிகர் கவுண்டமணிக்கு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்ததாவும், பாடி டிமாண்ட் இருந்ததாவும் சொல்லி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிற இவரு, கவுண்டமணி ரொம்பவே சிறப்பா உண்ணக்கூடியவர் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இவரு காமெடி நடிகைகளாக இருந்த ஷர்மிளி, கோவை சரளா, வாசுகி மாதிரியான நடிகர்களோட தொடர்புல இருந்ததோட மட்டும் இல்லாம, இன்னும் பல நடிகைகள் கூட தொடர்புல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஷர்மிளிக்கு ஒரு ஃபிளாட்ட ராமநாதபுரத்துல வாங்கி குடுத்தாரு. அதோட கவுண்டமணிக்கு வெள்ளை நிற தோல் இருக்கக்கூடிய நடிகைகள் அப்டின்னா ரொம்பவுமே பிடிக்கும். இவரு நெறைய பேருக்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவரு. அப்படி இருந்தாலும் கூட பணம் வாங்குனவங்க தவறா நடந்துக்கிட்டாங்கன்னா, அவங்கள விட்டு வைக்காம பல்வேறு வகையான கேள்விகள கேட்டு திணறடிக்கக்கூடிய நபராவும் சிறந்து விளங்குனவரு. மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய இவரு, சுந்தர்ராஜ், சத்யராஜ், மணிவண்ணன் மாதிரி இருக்கிறவங்களோட சேர்ந்து டிஸ்கஷன் சமயங்கள்ல அதிக அளவு மது குடிப்பாங்க அப்படிங்கிறத ஓப்பனாவே பயில்வான் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே நடிகர் கவுண்டமணிக்கு மது அப்புறம் மாது பழக்கம் இருக்குதா அப்படிங்கிற வகையில அவங்களுக்குள்ள பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு வரதோட இந்த விஷயத்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. நடிகர் கவுண்டமணி செந்திலுக்கு பின்னாடி தமிழ் திரை உலகத்துல நகைச்சுவை நடிகர்கள் வரிசையில ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க 2 பேரும் படு ஹியூமரா பேசுவாங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவுல பிரபலமான சீரியல் நடிகையா பல்வேறு தொடர்கள்ல நடிச்சு இல்லத்தரசிகளோட மனம் கவர்ந்த சீரியல் நடிகையா பார்க்கப்பட்டவங்க தான் நீலிமா ராணி. இவங்க முதல்ல குழந்தை நட்சத்திரமா சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா நிகழ்ச்சி தொகுப்பாளினியாவும் சீரியல் நடிகை, திரைப்பட குணச்சித்திர நடிகை இப்படி தன்னோட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. முதல்ல 1992வது வருஷம் கமலஹாசன் நடிப்புல வெளிவந்த தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா சிவாஜி கணேசனோட பேத்தியா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல குணச்சித்திர நடிகையா நடிச்சிருக்காங்க. நடிகர் கார்த்தி நடிப்புல வெளிவந்த நான் மகாநல்ல படத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சு எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்த நடிகையா பார்க்கப்பட்டாங்க. இதுக்கிடையில நீலிமா ராணி இசைவாணன் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. தொடர்ந்து திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய நீலிமா ராணி அவங்களோட மார்க்கெட் குறையாம பாத்துக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே தன்னோட அழகான புகைப்படங்களை வெளியிடுவாங்க. குறிப்பா காட்டன் சேலையில நேர்த்தியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்கள் பலரை கவர்ந்தெடுப்பாங்க. இந்த நிலையில நீலிமா ராணி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தன்னை பத்தி ரசிகர்கள் கூகுள்ல அதிகம் தேடின ரொம்பவே மோசமான கேள்விக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. நான் ரொம்பவும் மோசமான கவர்ச்சி எப்பவுமே காட்டினது கிடையாது. என்ன ரொம்பவும் கவர்ச்சியா கிளவேஜா பாக்குறது ரொம்பவே கஷ்டம். நான் அதை எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ ஷூட்டும் பண்ணதும் கிடையாது. அதுக்காகவே எங்கேயாவது நீலிமாவோட கிளவேஜ் தெரியுமா அப்படின்னு தேடுறாங்க நெட்டிசன்கள். ஏதாவது ஒரு சீன்ல நாம இப்படி குனியும் போது அப்படி சாயும் போது என்னோட மார்பகத்தை ஜூம் பண்ணி ரொம்பவே மோசமா கீழ்த்தரமா அசிங்கமா சித்தரிச்சு நீலிமா கிளிவேஜ் அப்படின்னு போட்டுடுறாங்க அப்படின்னு நடிகை நீலிமா ராணி அந்த பேட்டியில மோசமான ரசிகரோட கருத்துக்கு கூட முகம் சுழிக்காம செம்ம கூலா பதிலடி கொடுத்திருக்காங்க.